எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது சாலிட் பிளாக் மேக் மிஷின், ஹாலோ பிளாக் மேக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின், பேவர் பிளாக் மேக் மிஷின், இன்டர்லாக் மிஷின் அப்படின்னு நிறைய மிஷின் ரகம் பண்ணுறோம். இப்போ கஸ்டமராக நீங்கள் நிறைய பேர் எனக்கு கேட்டீங்க, சார் எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் டைப்பில் மிஷின் பண்ணி கொடுங்க. அதாவது எங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா தளம் போட முடியாது, அந்த இடத்துல பழக வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஸ்டாண்ட் டைப் மிஷின் பண்ணி கொடுக்க கேட்டீங்க. அதன் பிரகாரம் இதுக்கு முன்னாடி ஒரு 2 லான்ச்சிங் போட்டிருப்பேன், நியூ லான்ச்சிங் போட்டு அது போட்டிருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது லான்ச்சிங்க. இதுதான் அந்த மிஷினை வாங்க, இதை பற்றி பார்த்துடலாம். கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் டைப்பில் மிஷின் பண்ணி கொடுங்க, எக்லைன் நீங்கள் பண்ணுறீங்க, அதே போல் ஸ்டாண்ட் டைப்பில் அதே மாதிரி ஹெவியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதன் பிரகாரம் இதுக்கு முன்னாடி போட்ட 2 ஸ்டாண்ட் டைப் வீடியோ மிஷின் போட்டிருப்பேன். அது ரொம்ப ஹெவியாகவும், அதாவது 2 மாடல் போட்டிருப்பேன், ஒன்று சின்ன மாடலாகவும் ஒன்று பெரிய மாடலாகவும் போட்டிருப்பேன். இது வந்து 3வது மாடல், ஒரு நியூ லான்ச்சிங். இதோடைய ஸ்பெஷலாக என்ன அப்படிங்கிறத வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர, வாங்க பார்த்துடலாம். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12.5 HP 3 phase லைன் தேவைப்படும். எப்படின்னா இது வந்து ஹைட்ராலிக் பம்பு மோட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 HP மோட்டர் தேவைப்படும், இந்த பம்பு மட்டுமே. அது விட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற வைப்ரேஷன் மோட்டார், இங்கே பாருங்க, பார்த்தா தெரியும், இது பாட்டம் வைப்ரேஷன் மோட்டார். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 HP தேவைப்படும். இது டாப்பில் 1 HP. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இது வந்து ½ HP போட்டிருப்பேன். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ½ HP போட்டிருப்பேன். அப்படி மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினுக்கு மட்டுமே 12.5 HP லைனு 3 phase தேவைப்படும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் நேராக வந்தார். இவர் வந்து பெங்களூர் கஸ்டமரு. நேரடியாக வந்து பார்த்துட்டு எங்கிட்ட இருக்கிற மிஷினை பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கேட்டார். அதாவது கஸ்டமைஸாக பண்ணியிருக்கேன், அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்க காட்டுறேன். இப்போ இதில் வைப்ரேஷன் மோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாட்டிலும் 3 HP இங்கே ஒரு மோட்டர் வரும், டாப்பில் இங்கே ஒன்று வரும். அப்போ 3 + 1 4 HP ஆச்சு. சைடில் ½ HP ½ HP. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 HP வரும் வைப்ரேட்டர் மட்டுமே 3 phase லைனில். இது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய ராடு எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 mm டயர் ராடு போட்டிருக்கேன் இந்த மிஷினுக்கு. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 45 டயர் போடுவேன், இது வந்து 50 போட்டேன் கஸ்டமர் கேட்டதுனால. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் பெட் ரொம்ப ஹெவியாகும், இதை பீடிங் போட்டு வளைச்சு போட்டு கொடுத்துருக்கேன். போல இங்கே பாருங்க, ரப்பரில் மாட்டிருக்க பாருங்க, டிவிஎஸ் ரப்பர் பூஸ் போட்டு வைசாக்சில் சேனல் போட்டு சப்போர்ட் பீஸ் ஹெவியாக கொடுத்து. இது பார்த்தீங்கன்னா கல் ரொம்ப ஹெவியாக தரமாக இருக்கும். அதாவது சாதாரணமாக நம்ம எக்லைன் அடிக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். ஏன் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா, சைடில் வைப்ரேஷன் 2 பக்கம் கொடுத்துட்டேன், டாப்லையும் கொடுத்துட்டேன், பாட்டம் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்லைன் அடிக்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா 5 பிளாக் போடுவோம். இது வந்து 4 பிளாக் தான் போட்டிருக்கேன். அதாவது 5 பிளாக் போகிற இடத்துல 4 பிளாக் போட்டிருக்கேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது 16x8 அப்படிங்கிற சைஸில் 4 பிளாக் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த கல்லுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டி அது கிடைச்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கிறோம். இனி அடுத்து பேக் சைடில் பார்த்தலாம் வாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பேலட் டைப், அதாவது பலகை டைப்பு. பலகை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பாருங்க, ஆல்ரெடி ஒரு பீஸ் போட்டிருக்கேன், இந்த பாக்ஸில் போட்டுருவோம். இந்த டேப்பர் எதுக்காக அப்படின்னா இந்த பலகை வச்சு இப்படி வலிக்கிட்டு போகிறதுக்காக இந்த டேப்பர் கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக பலகை வந்துடும். இந்த பலகை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கு பாருங்க, இந்த பலகை ஒவ்வொரு பலகையாக தள்ளிட்டே இருக்கும். இந்த பலகை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் போடணும் அவசியம் இல்லை. இது நம்ம ஃபுல் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போயிட்டே இருக்கும். அதுக்காக இந்த கான்செப்ட் போட்டிருக்கேன், ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்ஸில் இங்கே போயிட்டே இருக்கும். அந்த பலகை இந்த போயிட்டு இந்த சிலிண்டர் மூலியமாக இழுத்துட்டே இருக்கும். இழுத்து போய் நம்ம பலகை கல்லடிச்சு வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த இடம் பாருங்க, இது வந்து ஃபீடிங் டைப். இது பார்த்தீங்கன்னா ஃபீடர் ரொம்ப பாக்ஸ் ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். ஏன் இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃப்ளையாஸ் மிஷினோட பெருசாக போட்டிருப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த 4 கல்லுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து இந்த பாக்ஸுக்கு பிடிக்கணும், நிறையணும். அப்போ தான் ஃபுல்லாக நிறையும். இல்லாட்டி போனால் என்ன கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா ஒரு 4-5 வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா நீங்கள் 2 வாட்டி போட்டால் போதுமானது. அந்த மெத்தடில் பெருசாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னா ரயில்ஸ் பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் ஹெவியாகவும் ராடில் போட்டிருக்கேன். ரயில்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டிருப்பேன். இதை மேலே வந்து தூக்காமல் அமுத்தி பிடிக்கிறதுக்காக ரோலர் பாருங்க, மொத்தம் நான் 4 ரோலர் போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே ஒன்று போட்டிருக்கேன், அதே மாதிரி ஆப்போசிட் போட்டிருக்கேன். இது வந்து ஹாப்பர் மேலே. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கிலோ பிடிக்கும். நம்ம 500 கணக்கு தேவையில்லை, ஏன்னா மெட்டீரியல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும், வர மெட்டீரியல் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. கன்வேல வந்து அப்படி வந்து விழுந்துட்டே இருக்கும், கல் அடிச்சு வெளியே வந்துட்டே இருக்கும். நம்ம ட்ராலி வச்சு எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய வேலை. மிஷினுடைய பைப்லைன் பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன், எல்லாமே பைப்லைன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லா பக்கம் பைப் கொடுத்துருவேன், ஏன்னா பைப் உங்களுக்கு கிராக் ஆகாது. முடியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஓஸ்லைன் கொடுத்துருக்கேன். இதுக்கு எல்லாமே ½ inch ஓஸ் போதுமானது. இதுக்கு வந்து நமக்கு வந்து 3/4 inch ஓஸ் தேவைப்படாது. இதுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் ½ inch ஓஸ் போதுமானது. இந்த பவர் பேக் மட்டும் தான் 3/4 inch ஓஸ் தேவைப்படும், ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன் நிறைய போகிற இடத்துல. இப்போ இது மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், ½ inch விட. ஏன் பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆயிலை வந்து சூடாகாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த 3/4 inch ஓஸ் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து வாட்டர் கூலர். இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு அவுட்டு கொடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் போடக்கூடிய பவர் பேக் எல்லாமே இந்த மாதிரி கூலர் மாட்டிடுவேன். இந்த கூலர் ஏன் மாட்டேன்னா, ஆயிலுடைய பாதுகாப்புக்காக. ஆயில் சூடாகாமல் இருக்க வேண்டி. ஆயில் சூடாச்சுன்னா லூஸ் ஆகிரும், அதே போல் 2 வருஷத்துல சீல் நடந்து போயிடும். அதனால் வந்து இந்த கூலர் எல்லாத்தையும் மாட்டியிருப்பேன். டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா
250 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்க பாருங்க. அதே போல் இங்கே வால்ஸ் இங்கே மாட்டிருக்கிறேன். இதோடைய பேனல் ஒரு கண்ட்ரோல் இங்கே இருக்குது. மொத்தமாக மிஷினுடைய மொத்த கண்ட்ரோல் இங்கே இருக்குது. பம்ப் ஆன் ஆஃப், அது வைப்ரேட்டர் ஆன் ஆஃப், ஆட்டோமேட்டிக் எல்லாமே கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த மிஷினுடைய வால்ஸ் எல்லாம் இங்கே முன்னாடி மாட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லிவர் தான் இருக்கும். இந்த 4 லிவர் என்ன வேலை பார்த்தீங்கன்னா, இது வந்து டாப் அண்ட் பாட்டத்துக்காக ரெண்டுமே. ஒன்று வந்து டாப்பு, ஒன்று பாட்டம் டைக்காக. இது ஒன்று வந்து ஃபீடருக்காக, ஒன்று வந்து பேலட் வர்றதுக்காக, அந்த மெத்தடுக்காக போட்டிருக்கீங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் இது வரக்கூடிய ஓசஸ் எல்லாமே மாட்டிருக்க பாருங்க. இது எல்லாமே பெரிய வால்வு போட்டிருப்பேன். இந்த வால்வு எல்லாமே இந்த பவர் பேனல் போய் கனெக்ட் ஆயிரும். வால்வு சர்க்கஸில் அங்கே கனெக்ட் ஆயிரும். மொத்தமாக இங்கே போட்டிருக்கேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் மேலே வரக்கூடிய ஸ்டாப்பர் பீஸ் மேலே போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து சாதா ஹாலோ பிளாக் மாதிரியே போட்டிருக்கேன். அதே மெத்தட் கான்செப்ட் போட்டிருக்கேன். இந்த முன்னாடி வரக்கூடிய ட்ரே ரொம்ப பெருசாக போட்டிருப்பேன். இது பாருங்க, இங்கேருந்து எவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் பாருங்க. ஏன் இவ்வளோ பெருசு போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபீடிங் உள்ள முன்னாடி வரும்போது ஃபுல்லாக இது வரைக்கும் வரணும். வரும்போது தான் அந்த பின்னாடி மண்ணு சேர்ந்து சீக்கிரம் விழுகும். அப்போ நம்ம வந்து மூவியும் 2 வாட்டி பண்ணால் போதுமானது. இல்லாட்டி போனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டோம்னா 4-5 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கான்செப்ட்டில் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் எல்லாமே ஆரஞ்சு சேனல் போட்டிருக்கேன் பாருங்க. இது கஸ்டமர் கேட்டதான் போட்டிருக்கேன். ஆரஞ்சு சேனல் போட்டிருக்கேன். ஸ்ப்ரிங்கு பாருங்க, ரொம்ப டென்சிட்டியான ஸ்ப்ரிங் போட்டிருப்பேன். ஸ்ப்ரிங்கு மொத்தம் 4 போட்டிருக்கேன். இந்த பக்கம் 2 போட்டிருக்கேன், அந்த பக்கம் 2 போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புஷ்ஷும் ரொம்ப ஹெவியான புஷ்ஷு போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஹெவியாக போட்டிருக்கேன். என்ன காரணம் ஹெவியாக போட காரணம்னா, வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 4 கலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ 3 HP பாட்டம் வைப்ரேட்டர் மோட்டார், டாப்பில் 1 HP, சைடில் ஆப்போசிட் அப்படிங்கும்போது ரொம்ப வைப்ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து ஹெவி படுத்தணும். இல்லாட்டி பண்ண என்னாங்கன்னா, இந்த வைப்ரேஷன் ஓட எல்லா சேனலும் கட் ஆயிரும். அப்போ கஸ்டமருக்கு வர்றாங்க, எங்களை பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கர்நாடகா போகுது. கர்நாடகா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேக்கேஜை வாங்கிட்டார். எப்படின்னா, இந்த கல்லடிக்கூடிய மிஷின் 1, இது கூட பார்த்தீங்கன்னா 16 கெட்டுக்கு 4, 16 கெட்டுக்கு 6, 16 கெட்டுக்கு 8 அந்த மாதிரி மோல்டு வாங்கிட்டாரு. இது வந்து 16 கெட்டுக்கு 6ல 4 பிளாக் ஆகும், 16 கெட்டுக்கு 4ல 6 பிளாக் ஆகும், 16க்கு 8க்கு 8 அப்படிங்கிற சைஸில் 3 பிளாக்காக அடிக்கக்கூடிய மிஷின் இது. இந்த மிஷின் வாங்கிட்டாரு. இது கூட இந்த பேன் மிக்சர் மிஷின் 1, இந்த ஹாப்பர் டைப் பேன் மிக்சர் மிஷின் 1, 20 அடி கன்வேயர் 1, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ட்ராலி 2, அப்புறம் பிரிக் ரிமூவல் பண்ணுற ட்ராலி அது 4 ட்ராலி வாங்குறாரு. இது மொத்த பேக்கேஜ். அதே போல் பேன் மிக்சர் வந்து 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து ஹாப்பர் டைப்பு, இன்னொன்று வித்தவுட் ஹாப்பர் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும். இந்த ஹாப்பராக இருந்தால் நீங்கள் ஃப்ளோருக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஹாப்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெப்த்து, ஒரு 4 அடி டெப்த்து தோண்டி அதுக்குள்ளே பேன் மிக்சர் உள்ளே இறக்கி அதில் கன்வேயர் செட் பண்ணிக்கலாம். 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருடைய இடத்த தகுந்த மாதிரி நம்ம மிஷின் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமர் யூடியூப்பில் நிறைய கேள்வி கேட்குறீங்க. சார் மிஷினுடைய ப்ரைஸ் என்ன பவர் வருது, எத்தனை ஆள் தேவைப்படுவாங்க அப்படின்னு நிறைய கேட்குறீங்க. அதை தவிர்த்து டேரெக்டாக கால் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பகிர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டேரெக்டாக சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி பண்ண அப்படிங்கிறது. அதே போல் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் மிஷினுடைய ப்ரைஸே நீங்கள் சொல்கிறதில்ல அப்படி கேட்குறாங்க. ஏன் சொல்கிறதில்லைன்னா, கஸ்டமர் நேரில் வர்றாங்க, வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இடத்த தகுந்த மாதிரி இதோட பெரிய மிஷினாகவோ அல்ல சின்ன மிஷினாகவோ, பேன் மிக்சர் அதே போல் பெரிய பேன் மிக்சராகவோ அல்ல சின்ன பேன் மிக்சராகவோ நான் ஐடியா கொடுக்குறேன். அது மாதிரி ரேட் வந்து வேரியேஷன் ஆகுது. இப்போ அவங்க ஒரு கான்செப்ட் போட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, சார் பெரிய பட்ஜெட்டாக இருக்கே, சின்ன பட்ஜெட்டாக இருக்குது அப்படி கான்செப்ட் வர்றாங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட் தேவைப்படுது, உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவைப்படுது, டென்சிட்டி எப்படி தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் அவங்களுக்கு பகிர்றோம், கேட்குறோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி மிஷின் பண்ணி கொடுக்குறோம். இதுவும் அதே மெத்தட் தான். கஸ்டமர் நேரில் வந்தாங்க, கர்நாடகா கஸ்டமர் வந்தாங்க, பார்த்தாங்க. அவர் சொன்னார், சார் எங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டு இவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் போதும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மிஷினை பண்ணியிருக்கிறோம். இப்போ மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். மிஷினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுற போகிறோம் அப்படிங்கிற கொஞ்சம் பார்த்துட்டோம். என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம் பார்த்துட்டோம். பேன் மிக்சரு, கன்வேயரு எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ வீடியோ போடுறோம், வாங்க அதை எப்படி பார்த்துடலாம்.
இந்த மிஷினுடைய டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு 12.5 ஹெச்பி 3 பேஸ் லைன் ஆகும், இதுக்கு 10 ஹெச்பி 3 பேஸ் லைன் ஆகும். ரெண்டு சேர்ந்து 22.5 ஹெச்பி 3 பேஸ் லைன் தேவைப்படும். அதாவது 22.5 ஹெச்பி 3 பேஸ் லைன் தேவைப்படும். இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துட்டோம். இதனுடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சுங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.